10 நாட்கள் முடிவில் மதகஜராஜா திரைப்படம் எவ்வளவு வசூல் வேட்டை பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ 10வது நாள் கொஞ்சம் கம்மியாகி இருக்கு வசூல் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இத்தனை நாளாக ஒரு பயங்கர உச்சத்தில் இருந்தது. 10வது நாள் வசூல் கொஞ்சம் கம்மியாகி இருக்கு. 9வது நாளே இது கம்மியாக தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது ஜனவரி 12ஆம் தேதி அஃபிஷியலாக மதகஜராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்ததால் முதல் நாள் மட்டுமே 3 கோடி ரூபாய் வசூல் செய்தது. இரண்டாவது நாளும் அந்த 3 கோடி ரூபாய் வசூல் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணது. ஸோ மூன்றாவது நாள் இந்த திரைப்படத்துக்கு ஹைப் அதிகமாகி 6.2 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருந்தது. நான்காவது நாள் 6.8 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருந்தது. ஐந்தாவது நாள் 6.2 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருந்தது. ஒரு வாரம் முடிவில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 25.2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ ஆறாவது நாள் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 3.75 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதாவது இரண்டாவது வாரம். ஸோ ஏழாவது நாள் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 4.15 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. எட்டாவது நாள் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 3.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 8 நாள் வரைக்குமே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஆனால் 9வது நாள் 10வது நாள் கலெக்ஷன் கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மேபி வீக் டே நாள் கம்மியாகியிருக்கு. 9வது நாள் மண்டே நாள் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 1.3 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 10வது நாள் 1.30 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மீண்டும் வீக்கெண்டில் இந்த திரைப்படத்தோட வசூல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்குமே 40 கோடி ரூபாய் இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கு.